பரீட்சத்துக்கு திடீர்னு ஏதோ தோணிது. பசி தாகத்தில் நான் என்ன பண்ணுறேங்கிறதையே மறந்துட்டேனே. அந்த அளவுக்கா பசியும் தாகமும்? அந்த அளவுக்கா என்னோட இந்திரியங்களை நான் கட்டுப்படுத்தலை? அந்த களைப்பில் நான் என்ன பண்ணுறேனே தெரியாமல் ஒரு பிரம்ம ரிஷிக்கு இப்படி ஒரு அவமானத்தை பண்ணிட்டேனே. அப்போ நான் என்ன பண்ணணும்? இதுக்கு நான் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இதற்கான தண்டனையை நான் ஏற்க வேண்டும். அந்த ராஜா எப்படி இருக்கார் பாருங்கள். இதற்கான தண்டனையை நான் ஏற்க வேண்டும். அத்வைவ ராஜ்யம் பலம் ரித்த கோஷம் பிரகோபித பிரம்மகுல அனலோ மே தகத்வ பத்ரஸ்ய புனர்ன மே பூத் பாபீயசி தீர்த்விஜ தேவ கோப்யக. அவருடைய கோபம் பிரகோபித்த பிரம்மகுல அனல், அந்தணருடைய கோபம். அந்த கோபத்தினால நெருப்பு வந்து அந்த நெருப்பு என்னோட ராஜ்யத்தை அழிச்சாலும் சரி, என்ன அழிச்சாலும் சரி, என்னோட இராணுவத்தை அழிச்சாலும் சரி, நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒன்றே ஒன்று, இதெல்லாம் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, இதையெல்லாம் நான் திருப்பி கட்டிடலாம். ஆனால் இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணும்படியாக என் மனசு இருந்துடக்கூடாது. பகவானே, எனக்கு அதுக்கு வழி கொடு. அங்க சாபம் கொடுத்தவருடைய அப்பா எப்படி பேசுறார், இங்க சாபம் வாங்கினவர் எப்படி பேசுறார்? இன்னும் கலிபுருஷன் 2 பேர் பக்கத்துலையும் வரலன்னு தெரியுது. என்னுடைய ராஜ்யம் போனா போகட்டும், நான் இனிமே தப்பு பண்ணக்கூடாது. குறிப்பா என்ன மாதிரி தப்பு பண்ணக்கூடாது? த்விஜ தேவ கோப்ய, இந்த 3 வர்க்கத்துக்கும் தப்பு பண்ணக்கூடாது. அந்தணர்களுக்கு தப்பு பண்ணக்கூடாது, தேவர்களுக்கு தப்பு பண்ணக்கூடாது, பசுக்கூட்டத்துக்கு தப்பு பண்ணக்கூடாது. இந்த 3 நான் பண்ணாமல் இருக்கும்படியாக என்னோட மனசு இருக்கணும். மற்றபடி என்ன தண்டனையோ அந்த தண்டனை எனக்கு வரட்டும். இதை ராஜா நினைக்கிறச்சேயே ஒற்றர்கள் வந்து செய்தி சொன்னார்கள், இந்த மாதிரி முனிகுமாரர் உங்களுக்கு ஒரு சாபம் கொடுத்துருக்கார். ரொம்ப சந்தோஷம் பரீட்சித்துக்கு. சாபம் கொடுத்துருக்காரா? அப்படின்னா மரணம் வரப்போகிறது. வரட்டும், தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன். தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் வேற சொல்றார். மரணம் வரப்போறதுங்கிறது தெரிஞ்சு போச்சுன்னா, பக்கத்தில் மரணம் வருதுன்னா நம்ம மனசில் துறவு அதிகமாயிடும். ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு எல்லாத்தையும் விடணுங்கிற எண்ணம் இன்னும் கொஞ்சம் பலப்படும். சொல்லிட்டு என்ன பண்ணார் தெரியுமா? பரீட்சித்தை பற்றி நிறைய கதைகள் உண்டு. இந்த ஒரு நைடஸை வச்சுன்னு நிறைய கதைகள் உண்டு. கர்ண பரம்பரையாக ஒரு கதை உண்டு. பரீட்சித்து வந்து தனக்கு மரணம் வந்துவிடும், பாம்பு தன்னை கடித்து விடும், 7 நாட்களில் பாம்பு கடிச்சிரும் அப்படின்னு தெரிஞ்சு பாம்பே வராத ஒரு இடத்த தேடிண்டு போனார். பாம்பு வராமல் எங்கே இருக்கும்னு பார்த்தார். அதனால் ஒரு படகுல ஏறி நடுக்கடலில் போனார். அப்போ ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தை எடுத்து மோந்து பார்த்தார். அதுக்குள்ளே இருந்து ஒரு பூனாகம் அவரை கடித்ததுன்னு கர்ண பரம்பரையாக ஒரு கதை உண்டு. இந்த கதை நல்லா தான் இருக்குது, கேட்கறதுக்கு அழகாக இருக்குது. விதி எப்படியும் தன்னை நிலைநிறுத்தி கொள்ளும்னு சொல்கிறதுக்கு இந்த கதை என்னமோ அழகாகத்தான் இருக்குது. ஆனால் பரீட்சித்தை கொஞ்சம் கீழே இறக்கிறது, எப்படியாவது தப்பிச்சுக்கணும் அப்படின்னு பரீட்சித்து நினைச்சார்னு நினைக்கிறது அவ்வளவு சரியா இல்லை. ஏன்னா பரீட்சித்து அப்படி நினைச்சதா தெரியல, பாகவதம் அப்படி காட்டல. அனாவசியமா பரீட்சித்தை நாம கீழே இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தை ஒசத்தி சொல்லணுங்கிறதுக்காக வேற யாரையும் கீழே இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காலத்தில் ஒரு படம் வந்தது, ஒரு திரைப்படம், பழைய பீர்பால் கதை. அந்த திரைப்படத்தில் திருப்பியும் ஒரு சீனாக வரும், எல்லாருக்கும் நினைவு இருக்கும். பீர்பால் என்ன பண்ணார்னு.
பீர்பால் கிட்ட ராஜா என்ன போட்டி வச்சார்னு. ராஜா என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு பீர்பால் சபைக்கு வரல, சபைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டார் ராஜாவே. ஏன்னா பீர்பால் மேலே மற்றவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறாமை இருந்தது. எப்போ பாரு இவர் பீர்பாலை தான் கூப்பிடுறாருங்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு நாள் நீ சபைக்கு வராதேன்னுட்டார். பீர்பால் சபைக்கு வராத அன்னைக்கு சபையில் ஒரு சின்ன சேலஞ்ச் ஹி த்ரூ. ஒரே ஒரு கோடை போட்டுட்டு, இந்த கோட்டை அழிக்கக்கூடாது, ஆனால் இந்த கோட்டை சின்னதாக்கணும் அப்படின்னார். மற்றவர்களுக்கெல்லாம் வழி தெரியல. அடுத்த நாள் பீர்பால் வந்தார். பீர்பால் இந்த கோட்டை அழிக்கக்கூடாது, ஆனால் இதை சின்னதாக்கணும்னார். பீர்பால் ஒன்றும் பண்ணலை. நீங்கள் எந்த எழுதுகோலை வைத்து எழுதினீர்களோ அதே எழுதுகோலை கொடுங்கள்னார். எடுத்து கொடுத்தார் ராஜா. பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடு போட்டார். பக்கத்தில் பெரிய கோடு போட்ட உடனே தன்னாலேயே இந்த கோடு சின்னதாகி விட்டது. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தரை குறைக்கணுங்கிறதுக்காக அவரை வெட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை ஒருத்தரை ஏற்றணுங்கிறதுக்காக இன்னொருத்தரை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவருடைய பெருமை தன்னாலேயே உயர்ந்து நிற்கும் என்றால் அவர் தன்னாலேயே ட்வார்ஃப் ஆயிடுவார். நாம் பரீட்சித்தை குறைக்கணும், இல்லை பரீட்சித்தை எங்கேயோ ஒரு இடத்துல விதியை பெருசாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பரீட்சித்தை குறைச்சி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லப்போனால் மரணத்தை மிக நேர்மையோடு எதிர்கொண்ட ஒரு அரசர் பரீட்சித்து. எனக்கு மரணமா, அதுதான் என்னுடைய சாபமா, ஐ வில் ஃபேஸ் இட். அந்த மாதிரி நம்முடைய காலத்தில் சமகாலத்தில் இருந்த ஒருத்தர் நம்ம நாட்டிலேயே இருந்தார். ஐ வில் ஃபேஸ் டெத், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் டெத். காலதேவன் வரட்டும், அந்த காலதேவனுக்காக காத்திருக்கிறேன்னு சொன்னவர் ஆச்சாரிய வினோபா பாவே. நான் காத்திருக்கிறேன்னர். அதே மாதிரி தான் பரீட்சித்து, நான் காத்திருக்கிறேன். என்ன பண்ணார் தெரியுமா பரீட்சித்து? கங்கை கரை தானே அவருடைய நாடு. கங்கையிலிருந்து சரஸ்வதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆன நாடு. கங்கை கரையை தேர்ந்தெடுத்தார். கங்கையினுடைய தெற்கு கரை, கங்கையினுடைய தெற்கு கரையில் வந்து உட்கார்ந்தார். நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், வடக்கிருத்தல்னு ஒன்று உண்டு. யாராவது ஒருவர் தன்னுடைய உயிரை விட வேண்டும்னு தீர்மானித்தா பகவானை நினைத்து வடக்கு நோக்கி அமர்ந்து உண்ணா நோன்பு இருத்தல். நான் வடக்கிருக்கிறேன், உண்ணா நோன்பிருக்கிறேன், கங்கை கரையில் போய் நான் வடக்கிருக்கிறேன்னு புறப்பட்டார். கங்கை கரையில், கங்கையினுடைய தட்சிண கரையில் வடக்கு நோக்கி உட்கார்ந்தார். அப்படி வடக்கு நோக்கி உட்கார்ந்த அவருடைய ஆசனம் எப்படி இருந்ததுன்னு கூட அங்கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. தட்சிண கூலம், கங்கா தட்சிண கூலம், கங்கையினுடைய தெற்கு கரை. பிராச்சீன மூலேஷு குசேஷு, குஷப்புல் அதனுடைய நுனி கிழக்கு முகமாக இருந்தது. உதங்முகோ வடக்கு திசை நோக்கி தன்னுடைய முகத்தை வைத்துக்கொண்டு வடக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு உண்ணா நோன்பு தொடங்கினார் பரீட்சித். பரீட்சித்து கங்கை கரைக்கு வந்துட்டார்னு கேள்விப்பட்ட உடனே முனிவர்கள்லாம் அங்கே வந்து சேர்ந்தார்கள். எத்தனை முனிவர்கள் வந்தார்கள், யாரெல்லாம் வந்தார்கள், முனிவர்கள் யாரெல்லாம் வந்தார்கள்னு ஒரு லிஸ்ட். அத்ரித், வசிஷ்ட, ஷ்யவணக, ஷரத்வான், அரிஷ்டநேமிர், பிரிகுர், அங்கிராஸ்ச பராசரோ, காதிசுதோ. காதிசுதன்கிறது விஸ்வாமித்ரர். அத ராம பரசுராமர், உதத்யர், இந்திரப்பிரமத, இத்மவாகோ, இதெல்லாம் ரிஷிகள். உதத்யர்னு ஒருத்தர், இந்திரப்பிரமதர் அப்படின்னு ஒருத்தர், இத்மவாகர்னு ஒருத்தர், மேதாதிதி, தேவல, ஆர்ஷிஷேனோ, பாரத்வாஜோ, கௌதம, பிப்பலாத, மைத்ரேய, ஔர்வ, கவஷ, கும்பயோனர், கும்பத்தில் தோன்றியவரான அகஸ்தியர், துவைபாயனோ வியாச துவைபாயனர், பகவான் நாரதஸ்ச. இத்தனை பேர் மாத்திரமில்லை, அந்யேச்ச தேவர்ஷி மகர்ஷி வர்யோ
ராஜர்ஷிவர்யோ அருணாதயச்ச நானாயேர்ஷய பிரவராம். எல்லா ரிஷிகளும் அங்க வந்து கூடினார்கள். வடக்கிருந்து உண்ணா நோன்புல இருக்கார் பரீட்சித்துன்னு தெரிஞ்ச உடனே அத்தனை பேரும் வந்து அங்கே கூடினார்கள். அத்தனை பேருக்கும் நடுவில் நான் வடக்கிருக்கிறேன்னு வடக்கிருந்தார். எல்லாரும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களை கொடுத்தார்கள். அப்பத்தான் சுகர் வந்தார். வந்த சுகர் பரீட்சித்தை ஆசீர்வாதம் பண்ணினார். பரீட்சித்து கேட்டார், பகவானை நினைத்தபடி அமர்ந்திருக்கிறேன், அந்த பகவானுடைய லீலைகளையும் பகவானுடைய பெருமையையும் தாங்கள் சொல்லுவீர்கள் என்றால் அது இன்னமும் சிரேஷ்டமாக இருக்கும்னு சொல்ல தன்னுடைய அப்பா தனக்கு சொல்லி கொடுத்திருந்த பாகவதத்தை சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு உபதேசித்தார். சுத்தி இருந்த முனிவர்களெல்லாம் கேட்டார்கள். சுத்தி இருந்த முனிவர்களில் கிருஷ்ண துவைபாயனரும் உட்கார்ந்துட்டுருக்கார். தன்னுடைய மகன் சொல்ல சொல்ல அவரும் அதை கேட்கிறார். எங்க ஆரம்பிச்சார்னா, பகவான் தன்னையே வெளிப்படுத்தி கொண்டார். பகவானுக்கு என்ன வடிவம், வாட் இஸ் இஸ் ஃபார்ம் அப்படின்னா, ஒரு ஃபார்மில் அவரை அடக்க முடியாது. எல்லா ஃபார்மும் அவரோட ஃபார்ம் தான், ஆனால் எந்த ஃபார்மும் கிடையாது. ஏகன் அநேகன். ஆழ்வார் ஒரு இடத்துல பாடுவார், அப்பா நீ ஒவ்வொன்றுத்தில் ஒவ்வொன்றா இருக்க, அது பரவாயில்ல, ஆனால் இதையெல்லாம் தாண்டி வெவ்வேறு தன்மையில் இருக்கியே, வேறு வேறு தன்மையாய் நீ நிலாய வண்ணமே யார் உரைக்க வல்லரே. எங்களால் சொல்லக்கூட முடியாதேப்பா, நீ என்னென்னமோ வடிவத்தில் இருக்க, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்க, நாங்கள் எப்படி சொல்கிறது, வார்த்தையால் சொல்லக்கூட முடியாதே, நினச்சி கூட பார்க்க முடியலையே. அப்படி எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிற பகவான் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார்னு ஆரம்பிச்சார். ஜக்ருஹே பௌருஷம் ரூபம் பகவான் மகதாதிபி சம்பூதம் ஷோடச கலமாதௌ லோக சிஸ்ருஷயா. எதுக்கு வெளிப்படுத்தி கொண்டாருங்கிறது தான் கடைசி ஆன்சர். Why did God manifest himself? What was the necessity? What was the necessity-க்கு ஒரே ஒரு ஆன்சர் தான், நமக்கெல்லாம் நன்மை செய்யணுங்கிறதுக்காக அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். பகவான் அவதாரம் எடுக்கிறார் அவதாரம் எடுக்கிறார்னு சொல்கிறோம். பகவான் அவதாரம் எடுக்கிறதுல அவருக்கு நன்மையா நமக்கு நன்மையா அப்படின்னு யோசித்து பார்த்தா ஒரு உண்மை புரியும். அவருக்கு எந்த நன்மையும் இல்லை. நமக்காக அவர் அவதாரம் எடுக்கிறாரே, அவருக்கு எந்த நன்மையும் இல்லை. ஏதாவது ஒரு விதத்தில் அவருக்கு இதனால் நன்மையா அப்படின்னா எங்கே தேடி பார்த்தாலும் ஒரு சின்ன விஷயத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. ராமாயண உத்தரகாண்டத்தில் ஒரு செய்தி வரும். எல்லாரும் பார்க்கடல் வாசலுக்கு போய் நின்னார்கள். இந்த சினிமாவிலெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, பார்க்கடலில் அப்படி கிடுகிடுன்னு ஒரு பெரிய கதவு திறக்கும், அந்த பக்கத்தில் தேவர்கள் கூட்டமெல்லாம் நிற்கும். அந்த மாதிரி 33 கோடி தேவர்களும் போய் பார்க்கடல் வாசலில் நின்னார்கள். என்ன சத்தம்னு கேட்டார். இல்லை தேவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள்னு மகாலட்சுமி சொன்ன உடனே எழுந்து வந்தார். எழுந்து வந்து என்ன அப்படின்னார். தேவர்கள்லாம் சொன்னார்கள், நீங்கள் கொடுத்த வாக்கை உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக வந்திருக்கோம். என்ன வாக்கு? இல்லை அவதாரம் எடுக்கிறேன்னு சொன்னீர்களே. ஆமாம், என்ன விஷயம்? இல்லை இந்த ராவணனால் எங்களுக்கு ரொம்ப கொடுமை அதிகமாகிடுத்து அப்படின்னு நாங்கள் போன தடவையே வந்து சொன்னோம். நீங்கள் உடனே மனுஷனாக வரேன் அவதாரம் எடுக்கிறேன் அப்படின்னெல்லாம் சொன்னீர்களே. ஆமாம் சொன்னேன். சொல்லி ரொம்ப நாள் ஆச்சே. எவ்வளவு நாள் ஆச்சு? சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் அன்னியிலேருந்து கஷ்டப்பட்டுருக்கோம். ராவணன் அவனுடைய கொடுமையை அதிகப்படுத்திகிட்டே போகிறான், எங்களால் தாங்க முடியல.
உங்களுக்கு நினைவுபடுத்தலாம்னு வந்தோம். நீங்கள் கொடுத்த வாக்கை இன்னும் பூர்த்தி பண்ணலை. எங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இன்னும் வரல. நீங்கள் அவதாரமே எடுக்கலை. நீங்கள் பாட்டுக்கு ரொம்ப நிம்மதியாக அப்படியே பார்க்கடல்லையே படுத்துட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு தேவர்கள் கொஞ்சம் அப்படியே உணர்ச்சி பூர்வமாக கொந்தளித்தார்கள். மெதுவாக அப்படி பார்த்தார். பார்த்துட்டு சரி அப்படின்னு கையை காமிச்சிட்டு, நான் இப்போவும் வரமாட்டேன்னு சொல்லலையே, வரேன்னார். வரேன்னு சொல்லிட்டு இருந்தா எப்போ? வரேன்னு சொல்லிகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? வர வேண்டாமா அப்படின்னு அக்னி தேவன் கொஞ்சம் கொதிச்சான். சரின்னு பார்த்தார். என்ன இருந்தாலும் அக்னி பக்கத்தில் வேற வாயு நின்னான். இந்த பக்கம் அப்படி திரும்பினார். பிரம்மா நின்னாருங்க. 3,000,000 தேவர்கள் 33,000,000 தேவர்கள் புறப்பட்டு போகிறச்சே அவர்களை லீட் பண்ணி போகிறது எப்போவா இருந்தாலும் இந்த பிரம்மா தான். அவரும் அந்த பக்கம் நின்னார். இப்படி திரும்பினார். ராவணனுக்கு ஆயுசு எவ்வளவு அப்படின்னார். ராவணனுக்கு ஆயுசு எவ்வளவு? தேவர்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சுது. ராவணனுக்கு ஆயுசு எவ்வளவுன்னு கேட்டுருக்காரு. இவர் அவதாரம் எடுக்க சொன்னால் அவனோட ஆயுசை பற்றி கவலைப்பட்டுருக்காரு. என்ன இவர் அப்படின்னு கொஞ்சம் அவர்களுக்கு கோபம் வந்தது. ஹி ரிப்பீட்டட் ஹிஸ் கொஸ்டின். பிரம்மா கிட்ட மறுபடியும் கேட்டார், ராவணனுக்கு ஆயுசு எவ்வளவு? பிரம்மா அப்படி மெல்ல 3,000,000 வாழ்நாள் அப்படின்னா 3,000,000 வருஷம் வாழ்நாள். அப்படியா? 3,000,000 வருஷம் வாழ்நாள்னு எப்படி தெரியும் அப்படின்னார். பிரம்மா உடனே சொன்னார், நான் தான் கொடுத்தேன் வரம் அப்படின்னார். பிரம்மா தான் ராவணனுக்கு 3,000,000 வாழ்நாள்னு வரம் கொடுத்தது, நான் தான் வரம் கொடுத்தேன்னார். இப்போ பகவான் சிரிச்சுட்டே தேவர்களை பார்த்து கேள்வி கேட்டார். முடிஞ்சு போச்சா 3,000,000 வாழ்நாள்? இல்லை, இப்போ 3,000,000 வாழ்நாள் முடிகிற சமயத்தில் தான் அவதாரம் எடுக்க முடியுமே தவிர அதுக்கு முன்னால் அவதாரம் எடுக்க முடியாது. அவனுக்கு 3,000,000 வாழ்நாள் என்னைக்கு முடியறதோ அன்னைக்கு தான் அவன் இறந்து போகணும். அப்போ அதுக்கு 10 நாள் முன்னால் யுத்தம் ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னால் தான் வந்து அங்கே இறங்கணும். அதுக்கு முன்னால் 14 வருஷம் காட்டில் சுற்றணும். இப்போ இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி இந்த 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு சொன்னால் அதுக்கு முன்னால் எவ்வளோ நாள் அயோத்தியில் இருக்கணும், அதுக்கு முன்னால் எப்போ போய் மிதிலையில் கல்யாணம் பண்ணிக்கணும், இதையெல்லாம் ரீட்ரோகிரேடில் ஒர்க் பண்ணி பார்த்து இதுக்கு பொருத்தமாக அவதாரம் எடுத்தால் தான் சரியாக வரும். இல்லைன்னா என்ன, அவனுக்கு அவ்வளவு நாள் ஆயுசு இல்லைன்னா என்ன அப்படின்னு நான் ஒருத்தன் இங்கேருந்து அவனுக்கு எதுக்கு 3,000,000 வாழ்நாள்? எனக்கு ஆட்சேபனை இல்லைப்பா. 3,000,000 வாழ்நாள்னு வரம் கொடுத்தவர் இவர் தான். 3,000,000 வாழ்நாளுக்கு முன்னால் அவனுடைய ஆயுசு முடிஞ்சு போச்சுன்னா இனிமே யாரும் பிரம்மாவை நம்ப மாட்டார்கள். அதனாலேயாவது பிரம்ம வாக்கு பொய்க்காதுன்னு காட்டணுங்கிறதுக்காகவாவது அவனுக்கு 3,000,000 வாழ்நாள் கொடுத்து தான் தீரணும். இப்போ 3,000,000 வாழ்நாள் ராவணனுக்கு கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறது பெரிய விஷயம் இல்லை. யாரோ யாருக்கோ கொடுத்த வரத்துக்காக பகவான் எவ்வளவெல்லாம் கால்குலேட் பண்ணி தன்னுடைய அவதாரத்தை எடுக்க வேண்டி இருக்கு. அவர் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. நாம் பாட்டுக்கு எதையோ ஒன்று சொல்லிடுவோம். இந்த வரத்தை கொடுக்கறச்சே பிரம்மா யோசிச்சாரான்னு தெரியாது, கால்குலேட் பண்ணி திங்க் பண்ணி தான் கொடுத்தாரான்னு தெரியாது, ராவணன் கூட யோசிச்சானான்னு தெரியாது. ஆனால் அதை பற்றி இவ்வளவு கால்குலேட் பண்ணி இத்தனை வருஷம் இத்தனை நாள் இங்கே போகணும் அங்கே போகணும், இந்த கல்லில் நடக்கணும் இந்த முள்ளில் நடக்கணும் காட்டில் சுற்றணும், இத்தனை விஷயத்தையும் அவர் பிளான் பண்ணித்தான் அவதாரம் எடுக்க வேண்டியிருக்குன்னு சொன்னால் அவருக்கு எவ்வளவு கஷ்டம். அப்படி அவதாரம் எடுப்பவர் எப்படியெல்லாம் வருகிறார்னு காமிச்சார் சுகர். ஜக்ருஹே பௌருஷம் ரூபம் பகவான். தனக்கு ஒரு ரூபத்தை எடுத்துக்கொள்கிறார். சம்பூதம் ஷோடச கலமாதவ் 14 தத்துவங்கள் கொண்டதாக இந்த லோகத்திற்கு சிசுஷை பண்ணுவதற்காக தான் வெளிப்படுகிறார். அந்த விராட் வடிவம் இருக்கே, 16 கலைகள் கொண்ட விராட் வடிவம், அந்த விராட் வடிவத்திலேருந்து தான்ப்பா பிரம்மா வருகிறார். பிரம்மா கிட்டேந்து தான் அண்டங்கள் எல்லாம் சிருஷ்டியாகின்றன. மகத் தத்துவத்திலிருந்து அண்டங்கள் வருகின்றன. இந்த மகத் தத்துவம் பற்றியோ 24 தத்துவங்கள் பற்றியோ ரொம்ப டீட்டெயில்டாக போகிறதுக்கு இப்போ நமக்கு அவகாசம் இல்லை.
ஒருவேளை நடுவில் எங்கேயாவது வரும்னா அப்போ அந்த 24 தத்துவங்களை பார்க்கலாம். எல்லா சம்பிரதாயத்திலையும் அந்த 24 தத்துவங்கள் உண்டு. அது சைவமாக இருந்தாலும் வைஷ்ணவமாக இருந்தாலும் சாக்தமாக இருந்தாலும் 24 தத்துவங்கள். அந்த 24 தத்துவங்களிலிருந்து ஒவ்வொன்றாக உபதத்துவம் எப்படி வந்ததுங்கிறதெல்லாம் இப்படி விராட் ஸ்வரூபமாக வருபவர். அப்படி விராட் ஸ்வரூபமாக வந்து நின்னாராம். அவருடைய அந்த தோற்றம் எப்படி இருந்ததுன்னா, பஷ்யந்த யதோ ரூபமத பிரசக்ஷுஷா சஹஸ்ரபாதோ ஊரு புஜா ஆனன அத்புதம் சஹஸ்ரமூர்த ஸ்ரவண அக்ஷி நாஸ்திகம். யார் இதை பார்த்தார்கள்னர்? இவ்வளவு அழகா டிஸ்கிரைப் பண்றதுக்கு இந்த அவதாரம் எடுத்து நின்னாரே மகத் புருஷனாக, அந்த அவதாரத்துக்கு புருஷாவதாரம்னு பேரு. புருஷாவதாரம் எடுத்து நின்னாரே, அதை யார் பார்த்தார்கள்னா பஷ்யந்த, யார் பார்த்தார்கள்? ரிஷிகள்லாம் பார்த்தார்கள். எப்படி பார்த்தார்கள்? மானசீகமாக பார்த்தார்கள். மானசீகமா பார்த்த அந்த வடிவம் சஹஸ்ரபாதோ, 1000 பாதங்கள், 1000 தொடைகள், 1000 புஜங்கள், 1000 முகங்கள், 1000 தலைகள், 1000 காதுகள், 1000 கண்கள், 1000 நாசிகள். அது மாத்திரமில்ல, ஒவ்வொரு காதுக்கும் குண்டலம், ஒவ்வொரு கண்ணுக்கும் அலங்காரம், ஒவ்வொரு முகத்திற்கும் அலங்காரம்னு ஜகஜ்வால்யமான அந்த விராட் ஸ்வரூபத்தை, புருஷ அவதாரத்தை ரிஷிகளெல்லாம் பார்த்தார்கள். இந்த புருஷன்தான் எல்லாத்துக்கும் ஆதாரம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பகவான் என்னெல்லாம் அவதாரம் எடுத்தார்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டார் சுகர். வரிசையாக லிஸ்ட் போட்டுட்டே வந்தார். ஒரு வரி தான் இந்த லிஸ்ட். ச ஏவ பிரதமம் தேவக கௌமாரம் சர்க்கம் ஆஸ்திதக துஸ்ரவரம் பிரம்மச்சரியம் அகண்டிதம். அகண்ட பிரம்மச்சரியம், அகண்டிதம்னா தடங்களே இல்லாத பிரம்மச்சரிய விரதம் பூண்டவர்களாக, குமாரர்களாக, சனத்குமாரரும் அவரோடு சேர்ந்த குமாரர்களுமாக தன்னை முதலில் வெளிப்படுத்தி கொண்டார். அதுதான் முதல் சர்க்கம், பிரதம சர்க்கம். 2வது சர்க்கத்தில் த்விதீயம், அந்த த்விதீயத்தில் எப்படி வந்தார்னா ரசாதலகதாம் மகீம் பவாயஸ்ய. ரசாதலத்துக்கு போயிட்ட பூமியை மறுபடியும் தூக்கணுங்கிறதுக்காக சௌகரம் வபுகு. சூக்கரம்னா வராகம்னு அர்த்தம். வராகமாக தன்னை அவதாரப்படுத்தி கொண்டு பூமியை தூக்குவதற்காக 2வது சர்க்கத்தில் வந்தார். திருத்தீயம் ரிஷி சர்க்கம், 3வது சர்க்கத்துக்கு ரிஷி சர்க்கம்னு பேரு. அந்த ரிஷி சர்க்கத்தில் தேவர்ஷி துவம் உபேத்திய சக தந்திரம் சாத்வதம், நாரதராக பாஞ்சராத்திர கோட்பாடுகளை சொல்லக்கூடியவராக தேவரிஷி நாரதராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். 4வது சர்க்கம் துரிய சர்க்கம். துரியம் 4வது. துரியே தர்மகலா சர்க்கே, அந்த சர்க்கத்துக்கே தர்மகலா சர்க்கம்னு பேர். நர நாராயண ரிஷி பூத்வா, தவம் செய்யக்கூடிய நரனும் நாராயணனுமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். பஞ்சமக கபிலோ நாம சித்தேஷ, கபிலராக 5வது சர்க்கத்தில் வெளிப்பட்டார். கபில உபதேசம் பண்ணினார். மிகப்பெரிய ஞானியாக திகழ்ந்தார். சாங்கிய யோகத்தை மக்களுக்கு ஆசூரி வழியாக கொடுத்தார். சாங்கிய தத்துவத்தை கொடுத்த கபிலர். 6வது சர்க்கத்தில் என்னவாக வந்தார்? இதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகிண்டே வரப்போகிறது. ஒவ்வொரு சர்க்கத்திலேயும் அவர் என்னென்னவாக வந்தார். 6வது சர்க்கத்தில் சஷ்டே அவர் எப்படி வரார் அப்படின்னா, எங்கே வந்து தோன்றுகிறார்? ஆண்
விக்ஷீகம் அலர்காய பிரஹ்லாத ஆதின்ய பிராப்த, இவர்களுக்கு குருவாக வந்து நிற்கிறார். யாருக்கு? அலர்க்கருக்கும் பிரஹ்லாதனுக்கும் குருவாக வந்து நிற்கிறார். அப்படி வந்து நிற்பது யாருடைய மகனாக வந்து நிற்கிறார்னா, அத்ரிக்கும் அனுசூயைக்கும் பிறந்த தத்தாத்ரேயராக வந்து நிற்கிறார். அத்ரேர் பத்யத்வம் பிராப்தி அனுசூயா, அவர்களுக்கு பிறந்த மகன் பிரஹ்லாதனுக்கு கூட குருவாக இருந்தார். 7வது சர்க்கம் ஆகூத்யாம் ருச்சேர் யக்ஞோம்ய ஜாயத. ஆகுதிக்கு ருச்சி என்பவருடைய மகனாக ஸ்வயம்புவ மனுவினுடைய அந்த மன்வந்திரத்தில் யாமர்களை சேர்த்து கொள்ளக்கூடியவராக யக்ஞர் என்கிற பெயரோடு அவதாரம் எடுத்தார். 8வது அவதாரம் ரிஷபர் என்கிற பெயர். மேருவுக்கும் நாபிக்கும் பிறந்த மகன் ரிஷபர். ரிஷபராக தோன்றி எப்படி துறவு மேற்கொள்ள வேண்டும், துறவியாயிருந்தால் என்னெல்லாம் பண்ணணுங்கிறத காமித்தார். அதுக்கு அடுத்த சர்க்கம் 9வது சர்க்கத்தில் பிருத்து. நேற்றுக்கு பார்த்தோமே, வேனருடைய மகனான பிருத்து. இந்த பிருத்திவி எப்படி இருக்கணும், பூமி எப்படி இருக்கணும், பூமியில் வளங்கள் எல்லாம் எப்படி செழிக்க வேண்டும்னு காட்டின பிருத்து. அதுக்கப்புறம் வந்த 10வது சர்க்கம் அது சக்ஷுஷ மன்வந்திரம். 10வது சர்க்கம் வரும்போதே மன்வந்திரம் மாறி போகிறது. அந்த மன்வந்திரத்தில் வைவஸ்வதனை பூமிக்கு வரவழைக்க வேண்டும், பூமியில் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக மீன் வடிவம் எடுத்தார், மத்ஸ்ய அவதாரம் எடுத்தார். 11வது அவதாரம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். அப்போது அவர்களுடைய அந்த மந்திர மலையை நிறுத்துவதற்காக, மந்திராச்சலத்தை நிறுத்துவதற்காக கூர்ம வடிவம் எடுத்து வந்தார். கமட ரூபேண பிருஷ்ட ஏகாவச 11வது அவதாரம் அது. 12வது அவதாரம் தன்வந்திரியாக அந்த பார்க்கடல்லேருந்து அமுதத்தை தூக்கி கொண்டு வந்தார். 13வது அவதாரம் தன்வந்திரி அமுதத்தை தூக்கி கொண்டு வந்தாலும் அந்த அமுதத்தை அசுரர்கள் தட்டி பறித்தார்கள். தேவர்களுக்கு அதை கொடுப்பதற்காக மோகினியாக அவதாரம் எடுத்தார். 14வது அவதாரம் நரசிங்கமாக வந்து பிரஹ்லாதனுக்கு அருளினார். 15வது அவதாரம் வாமனராக வந்தார். 16வது பரசுராமர். 17 சத்யவதியின் மகனாக பராசரருக்கு வியாசராக தோன்றினார். இதற்கு அடுத்ததாக 18 ஒரு சத்திரிய வம்சத்தில் இக்ஷ்வாகு குலத்தில் ராமராக தோன்றினார். 19வது அவதாரத்தில் பலராமனாகவும் 20வது அவதாரத்தில் யதுகுல கண்ணனாகவும் தோன்றி 21வது அவதாரம் தத கலௌ சம்பிரவருத்தே சம்மோகாய சுரத்விஷாம். கலி அதுக்குள்ளே உள்ளே வந்துட்டான். இந்த கலிகாலத்தில் எல்லாரும் எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும்னு வசதியிலேயே திளைப்பார்கள், மோகத்திலேயே இருப்பார்கள். அந்த மோகத்திலேருந்து அவர்களை மீட்பதற்காக புத்தோ நாம்னா அஜன சூதக, அஜனர் என்பவருடைய மகனாக புத்தராக அவதாரம் எடுப்பார். இதை சொல்கிறச்சே அந்த அவதாரம் வரல. புத்தராக அவதாரம் பவிஷ்யதி, அஜனசுதக பவிஷ்யதி. இதுக்கப்புறம் 22வது அவதாரம் கலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கலியுகம் முழுக்க 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 முடியப் போகிறது அப்படிங்கிற அந்த நேரத்தில் அதுக்குள்ள நாடெல்லாம் ரொம்பவே சிதிலமாயிருக்கும், அதுக்குள்ள ராஜ்யங்களெல்லாம் சிதிலமாயிருக்கும், பூமி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. அந்த நேரத்தில் கல்கி அவதாரம் எடுப்பார். இப்படி 22 அவதாரங்கள் சொல்லிட்டு சுகர் சொல்கிறார், இந்த 22ஓட லிஸ்ட்டு முடிஞ்சு போகல,
எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் அவர் அவதாரம் எடுப்பார். அவர்தான் எல்லாம்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த அவதாரங்களை பற்றிய பெயர்களை நாம் தெரிஞ்சுக்கிறதே அர்த்தம்ங்கிறார். எடுத்த எடுப்பில் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துட்றார். அப்போ பகவான் என்னவாக வருவார், பகவான் அவதாரம் எடுப்பார், பகவான் செய்வார்னா அது மேலே நம்பிக்கை இருந்தால் செய்வார். பக்திங்கிற நம்பிக்கை இருந்தால் தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணுறதுக்காக பகவான் வருவார்ப்பா. இப்படியெல்லாம் அவதாரம் எடுத்தார்னா இந்த அவதாரத்தோடு நிறுத்திக்காத, இன்னமும் என்னெல்லாம் வடிவங்கள் உண்டோ அந்த வடிவங்களிலெல்லாம் பகவான் வந்து விடுவார். இதை எதுக்காக இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறார்?